சங்கீதம் 27:8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது அருமையாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் எவ்வளவோ முகங்களை காண வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருந்து வருகிற பொழுது அநேக நாட்களுக்கு பின்பதாக அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அதே போல நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள் இப்படியாக நெடுநாள் கழித்து அவர்களை பார்க்கிற பொழுது நமக்குள்ளே வருகிற அந்த சந்தோஷம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் தினமும் நீங்கள் தேட வேண்டும். அப்ப அவருடைய முகத்தை நாம் தேடுகிற பொழுது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிங்கம் காட்டிலே அது ராஜாவாக இருக்கிறது. எத்தனையோ மிருகங்கள் பசியா இருந்தாலும் கூட இந்த சிங்கமானது தன்னுடைய குட்டிக்கு தேவையான உணவை எப்படியாவது அது தினந்தோறும் அது கொடுத்து விடுமா. ஆனால் அந்த சிங்க குட்டி கூட பட்டினியாய் கிடந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று நாம் சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுகிற பொழுது, கர்த்தரையே நாம் தேடுகிற பொழுது நமக்கு ஒரு குறையும் நமக்கு வராது, நேரிடாது. கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you. God bless you.